49 ஹெச்பிக்கு எவ்வளோ ப்ரெஷர் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெபிளைசரில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஸோ இது ஐடியில் இப்போ நான் ஷார்ட் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ண போகிறேன். சரிங்களா, இது வந்து அவங்க நம்ம பிரதர்ஸ் தான். ஸோ இந்த வண்டி 49 ஹெச்பி 2023 மாடலு. ஸோ நான் 2000 ஸோ இதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தாக்கா 4000 பாஸ்கல், அதாவது 4000 பிஎஸ்ஐ அப்படின்னா பவுண்டு பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது யூனிட்டு. ஸோ அப்போ எத்தனை பாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 275 பார் கிட்டத்தட்ட இருக்குது இந்த வண்டியில். ஸோ அவ்வளோ ஸ்பீடு கொடுத்தும் இந்த வண்டி ஏன் அப்போ வந்து ஃப்ரண்ட்டு பக்கெட்டுக்கு வந்து ஸ்லோவாக வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல இன்னும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஒரு 20 வயசு பையன் ஒரு 40 வயசு இருக்கிறவங்க செய்கிற மாதிரி தான் ஒர்க்கு. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வண்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இது வந்து நான் 1500 RPM வச்சோம்னாக்கா 100 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இது ஹைட்ராலிக் ப்ரெஷர் கேஜ் 400 லிமிட் இருக்குது. 400 பார் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 1500 RPMல நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் ஸ்டெபிளைசரில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு ஏஆர்வி கண்ட்ரோலே கிடையாது. ஒட்டுமொத்த ப்ரெஷரும் அங்கே வந்து கிரியேட் ஆகும். அதனால் ஸ்டெபிளைசரில் பார்க்குறோம் நம்ம.